ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். எனக்கு ஒரு விஷயம் தோணுது. ஸோ உங்ககிட்ட அதை நான் ஷேர் பண்ணுறேன். இதோடைய கருத்து எனக்கு தோணுச்சு, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இரு மனமும் ஒரு மனமாக இணையறதுக்கு பேர் தான் இந்த ஹார்ட்டோடைய உதாரணம். ஸோ இந்த ஹார்ட்டுக்கு இன்னொரு அர்த்தமும் நம்ம சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு மனசும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து அனுசரிக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத இந்த உதாரணம். அதாவது ரெண்டு பேரை அனுசரித்தா மட்டும்தான் இந்த ஹார்ட் வந்து சேருது இல்லைங்களா? அப்படி அனுசரிக்கல அப்படின்னா இந்த ஹார்ட் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒருத்தர் அனுசரிக்கல, விட்டு கொடுத்து போனா அதோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா கேள்விக்குறியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இரு மனமும் ஒரு மனமாக வாழணும், என்னைக்கும் வந்து கடைசி வரை இருக்கணும் அப்படின்னு கணவன் மனைவி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரெண்டு பேரையுமே அனுசரித்து விட்டு கொடுத்து போனீங்கன்னா இப்படி ஒரு அழகான ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதுக்கான உதாரணம் தான் இது. இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாகத்தான் இருக்கும்னு இருக்குது உதாரணம்.